ஆண்டவருக்கு எதுவுமே விஷயமே இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் இன்னொரு ஞானியை தெரிஞ்சுக்கவே இல்லை. ஞானம் உள்ளவெல்லாம் வாப்பா நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லலை. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்துல இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க உங்க குடும்பத்துக்கு வேணா உதவாக்கரையா இருக்கலாம். நான் அழகில்ல, நான் படிப்பில்லை, நான் எதுலையுமே இல்லை, நான் போய் வாழ முடியுமா, நான் போய் சைன் பண்ண முடியுமா, நான் கர்த்தருக்காக செய்ய முடியுமா, பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நான் சொல்றேன், ஆண்டவரை மட்டும் உண்மையா பற்றி பிடிச்சு அவருடைய ஒரே ஒரு நம்பிக்கையோட அவரை ரசிச்சு அவரை ருசிச்சு அவரை கெஞ்சி அவரை கொஞ்சி இருக்கிற இந்த வாலிப நாட்களை மட்டும் அவரை உண்மையா பற்றி பிடிச்சிங்க அப்படின்னா நீங்க அறியாததும் நீங்க எட்டாததுமான பெரிய காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறாரு. நீங்களே உங்களை குறித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை நிறுத்த வல்லவரா இருக்காரு. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எல்லாருக்குமே நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளாய் தோன்றுவீங்க. எப்போ அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்ச உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பாட தெரிஞ்ச உடனே பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிடறாங்க. இல்லைன்னா நமக்கு பிரசங்கம் பண்ண தெரிஞ்ச உடனே பெரிய ஆள் ஆயிடலாம், இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க. டேலண்ட் இருக்கிறதுனாலயோ, உங்களுக்கு 10 கீபோர்டை ஒன்னா வச்சு எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்றதுனாலயோ, நீங்க ரொம்ப அழகா பாடுறதுனாலயோ, இல்லைன்னா உங்களுக்கு மல்டி டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலயோ, அதெல்லாம் வேணும். அது இருக்கிறதுனால நீங்க பெரிய ஆள் ஆவீங்கன்ற அந்த கற்பனையில இருந்துடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ் நிறைய பேர் அப்படிதான் மாறிட்டாங்க. ஒரே ஒரு அழகான பாட்டு எழுதிடணும், அவ்வளோதான், அது யூடியூப்ல போட்டுறணும், அவ்வளோதான், நம்ம ஃபேமஸ் ஆயிடணும், நம்ம அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம், நம்ம அடுத்து பெரிய ஆள் ஆயிடுவோம். இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. உங்களை நீங்க ஆண்டவருக்காக சாதிக்கணும், நீங்க பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யணும், இந்த உலகத்துல நீங்க ஆண்டவருக்காக பெரிய காரியத்துல நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆண்டவரோட உள்ள உறவு உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னா, நீங்க ஆண்டவரோட நெருக்கமா இல்லைன்னா, உங்களுடைய லைஃப்ல ஆசீர்வாதங்கள் வரலாம், ஆனா ஆண்டவரோட சேர்ந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரவே வராது. நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர், நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. ஆண்டவருக்காக நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அந்த ஆத்துமாக்காக அதை பண்ணிடுவேன். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் ஆண்டவருக்காக பேசுறவங்கள இல்லைங்க, ஆண்டவரோட பேசுறவங்கள தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ ஆண்டவருக்காக பேசணும்னு ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லலை. ஆண்டவருக்காக பேசணும் கண்டிப்பா. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ ஆண்டவரோட நீங்க பேசணுன்றத மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, நீங்க கூப்பிடாட்டா இந்த கல்கள் கூப்பிடும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். ஆண்டவர் ஒருத்தரை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா யாரை கொண்டாயிலும் ரட்சிப்பார். ஒரு சின்ன குழந்தைய கொண்டு கூட ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு அவரும் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை, அழகா ஆண்டவர் கொடுத்துட்டு போவாரு. ஒரு உலகத்தான வச்சே ஆண்டவர் நிறைய பேரை சந்திப்பாரு. ஏன், ஆஃப்டர் ஆல் ஒரு பிசாசை வச்சே ஆண்டவர் நிறைய மனுஷங்களை ரட்சிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவருக்காக சாதிக்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும், நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அந்த மனசுல இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் மூட்டை கட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே இந்த வருஷம் இந்த யூத் கன்வென்ஷன்ல ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உங்களோட நான் ரொம்ப நேரம் பேசணும் ஆண்டவரே, உங்களோட ஒரு ஃப்ரெண்டை போல பேசணும்ப்பா, உங்களை போல ஒரு நண்பனை போல பேசிட்டு உங்களை ரசிச்சுட்டு உங்களோட பழகிட்டு, நீங்க விருப்பப்படுறீங்களா, நீங்க ஆசைப்படுறீங்களா, நீங்க என்ன ரசிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் இங்க இருக்கிற யாரெல்லாம் மனசுல நினைக்கிறாங்களோ, நான் நம்புறேன் உங்களை யாரும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாரும் தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு யாரும் மைக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மறைவில் அந்தரங்கத்துல பார்க்கிற உன்னுடைய பிதா உங்களுக்கு எப்படி வெளியரங்கமாய் பதில் கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனா உங்களை குறித்து நீங்க பேசி, உங்களை குறித்து நீங்க பாடி, உங்களை குறித்து நீங்க உங்களை பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சா, நிச்சயமா சொல்றேன், அது ரொம்ப நாள் உங்க வண்டி ஓடவே ஓடாது. அதனால ஒரே ஒரு தீர்மானம், படிக்கிறது ஓகே, எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல வச்சுட்டு, இந்த உலகத்துல ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்காக ஒரு சில வாலிபர்களை தேடிட்டே இருக்கிறாரு. யாருன்னு தேடுறாரு. படிச்சவங்களை ஆண்டவர் தேடல, அந்த பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிற அவனை கூப்பிடு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் தேடல.
அழகா இருக்கிறவன் யாரு, அவனை மட்டும் தனியா செலக்ட் பண்ணு, அவனை தான் இனி நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு யாரையுமே ஆண்டவர் தேடல. ஆண்டவர் இந்த கூட்டத்திலே, இந்த யூத் கன்வென்ஷன்ல யாரை மட்டும் ஆண்டவர் தேடுறாரு தெரியுமா? எல்லாத்தையுமே மறந்துட்டு, எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, எது மேலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரே ஒருத்தர் மேல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்களேன். ஒரே ஒருத்தரை மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்களா பாருங்களேன். அவரோட யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள நம்பி கர்த்தர் பெரிய பெரிய பொறுப்புகளையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதற்கு ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாரு. கர்த்தர் நினைச்சிட்டே இருக்கிறாரு. நான் உங்களை அழைக்கிறேன், உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன். நீங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் பெரிய பேக்ரவுண்டா இருக்கலாம். நான் அப்படி இல்லை. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பெரிய அளவு இல்லை. நான் ரொம்ப படிக்கல. நான் நினைக்கிறேன் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத என்னையே ஆண்டவர் இப்படி நிறுத்த முடியுமே. ஆனால் இங்க இருக்கிற உங்களை பெரிய பெரிய உயரங்களுக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவரால முடியும். ஆண்டவர் ஒண்ணு மட்டும் கேட்கிறாரு, மகன் எதுவுமே என்ன வேணாப்பா, என் கூட உன்னால பேச முடியும், என் கூட பேச முடியுமா மகன்? எல்லாரோடையும் உங்ககிட்ட நீங்க பேச முடியும். நீங்க எல்லார்ட்டையுமே பேசுறீங்க. நீங்க அந்த கான்டாக்ட்ஸ் நீங்க எல்லாம் எடுத்து போடவே இல்லையே. அந்த சேட்டிங் நீங்க பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுடைய மொபைல் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்க கூட தான் இருக்கிறாங்க, உங்கள்ட்ட பேசியிருக்கிற எல்லாருமே உங்க கூட தான் இருக்காங்க. ஆனா நிறைய நேரத்துல நீங்க வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறது, நீங்க வேண்டான்னு தள்ளி வைக்கிறது, யாரை மட்டும்தான் தள்ளி வைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பைபிள் வாசிக்கலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போகலப்பா. நீங்க இங்க இருக்கிற நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை தான் நீங்க நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஆனா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒரே ஒருத்தர் இந்த சர்ச்சில் ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட நீ பேச முடியுமாப்பா? நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மோசே ஒரு மிகப்பெரிய பெரிய லீடர். அவன் 20 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் அவன் கையில கொடுத்தார். அவனையே ஜனங்கள் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அவனை கஷ்டப்படுத்திட்டாங்க. அவன் கண்மலையை பார்த்து அடிக்கிறதுக்கு ஒரு விதத்துல அந்த ஜனங்கள் தான் காரணமா இருந்தாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அவங்க மேல கோவப்பட்டு பேசணும்ன்றத விட்டுட்டு அவன் அடிச்சிட்டான் கண்மலையை பார்த்து. அந்த ஜனங்களுக்காக திறப்புல நின்னான். அவனுடைய ஆரம்பத்தை உள்ள என்ட்ரிய நீங்க பார்க்கும்போது அவன் மூலமா ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி செய்றாரு. எகிப்துல ஒரு மிகப்பெரிய காரியத்தை 10 வாதைகளை அவன் மூலமா அனுப்பி மோசே ஒரு பெரிய லீடரா ஆண்டவர் எல்லாருக்குமே காமிச்சாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டி போக மாட்டேன், அடுத்த லீடர்ஷிப் நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவனிங்க பெரிய லீடரை பார்த்தாங்க ஜனங்கள். அற்புதங்கள் அடையாளங்க அவன் மூலம் நடந்துட்டே இருந்துச்சு. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தா அவனுடைய முகம் பிரகாசிக்கிறத பார்த்து ஜனங்கள் முக்காடு போட சொன்னாங்களாமா. எல்லாருக்கும் பயங்கரமான ஹீரோ. அடுத்த 20 lakhs ஜனங்களை நடத்துறதுக்கு ஆண்டவர் அடுத்த லீடரை ஒருத்தரை தெரிந்து கொள்றாரு. மோசே இவன் தான் சொல்லிட்டு ஜோஷுவாவை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஜோஷுவாவை அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரட்சகனாகவோ இல்லைன்னா பெரிய போராளியாகவோ ஜனங்கள் பெருசா ஒன்றும் பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுது, மோசையை விட ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பு அந்த ஜனங்களுக்கு அதெல்லாம் பங்கிடுற, அந்த தேசத்தை பங்கிடுற வேலை ஜோஷுவா கையில தான் கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி அந்த ஜனங்கள் ஏத்துக்கொண்டாங்க? மோசையே ஏத்துக்கொள்ளப்பா, மோசையே எதிர்த்த ஜனங்கள் ஜோஷுவா எப்படி ஏத்துக்கிட்டாங்க? நான் நம்புறேன், நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். பிரதர், உங்களுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? மகா, உங்க குவாலிட்டி என்ன தெரியுமா? ஒண்ணு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்பா சமூகத்தில் முழங்கல் பண்ணிட்டு, எனக்கு ஒண்ணுமே வேணாப்பா, நீங்க எனக்கு போதும்பா,